வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விண்டோ ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு விதமான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி தான். ஸோ நிறைய விஷயங்களை நானும் ஃபாலோ பண்ணுவேன். பட் அதில் ஒன் ஆஃப் த திங் தான் வந்து விண்டோ ஷாப்பிங். விண்டோ ஷாப்பிங் யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா புதுசாக நம்மளால் நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய பெரிய ட்ராபேக்கே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஏதாவது அதிகமான திங்ஸை வாங்கிடுவோம். ஸோ மணியும் ஒரு பக்கம் போயிடும். அண்ட் செகண்ட் திங் வந்து வீட்டில் தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வந்து டம்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ என்னோட பெரிய ப்ராப்ளமே அதுதான். ஏன்னா எந்த ஒரு திங்ஸ் வாங்கினாலும் அதை எங்கே வைக்கிறது, இல்லை இப்போ ஏற்கனவே இருக்கிற திங்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா ஃபைன். அது இல்லாமல் புதுசாக எதையாவது திங்ஸை வாங்கி வச்சோம் அப்படின்னா அது எங்கே வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறது, தென் அதை ஆர்கனைஸ் பண்ணுறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தலைவலி. ஸோ நான் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு யோசித்தாலே அதுக்கான பிளேஸ் எங்கள் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நான் வாங்குவேன். இல்லைனா மோஸ்ட்லி நான் வாங்குறதை அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு ரொம்ப மினிமலான முடி தான் இருக்கும். ஸோ வந்து இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது வீட்டில் எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உனக்கு இருக்கிறதே இத்தனோண்டு முடி, அதுக்கே வந்து இத்தனை முறை கோம் பண்ணிகிட்டே இது இருக்கிறதும் ஊற்றுற போது பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலி எனக்குமே வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நானுமே இதை வந்து ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா வந்து நம்ம ரெடி ஆகும்போது நம்ம இத்தனை வாட்டி முடியல கை வைக்கிறோமா அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் இல்லை. பட் ஒன்ஸ் நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது ஐயோ நம்ம இத்தனை முறை இந்த முடியை வந்து கை வச்சு நம்ம எடுத்துகிட்டு கோம் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறோமே அப்படின்னு எனக்கே இந்த வீடியோ பார்க்கும்போது தான் ஃபீல் ஆச்சு. I got your number, won't you pick up the phone? Don't leave me hanging on the dial tone. Think back to the night that we met, jumping in the pool, talk to you, dripping wet. Nervous when I speak, so I trip on my tongue. Never thinking you would be my number one. Nervous when I speak, so I trip on my tongue. ஸோ நான் இதில் வேர் பண்ணியிருக்கிறது ஒரு பலூன் டைப் லாங் கவுன் தான். ஸோ என்னோடய செகண்ட் ப்ரெக்னென்சி டைமில் தான் நான் வந்து இந்த மாதிரி லாங் கவுன்ஸ் வாங்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஹாஸ்பிட்டல் விசிட்டுக்கு டக்குன்னு ரெடி ஆகுறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த கவுன் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதை இன்னுமே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். பட் அப்பப்போ தோணும், ஸோ சரி இதை சீக்கிரமாக தூக்கி போட்டுட்டு வேறு ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கொஞ்சம் வேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்போவுமே இந்த மாதிரி லாங் கவுனே வேர் பண்ணுறோமே அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு நான் பேராக இதே கலரில் என்கிட்ட ஒரு சாண்டில்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை போட்டுக்கிறேன். ஆக்சுவலி நான் இந்த வீடியோவில் ஒரு சைடில் ஒரு கிளிப் வச்சுருந்தேன். அது என்னன்னு தெரில, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எனக்கு அது ஏதோ கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டேன். நான் ஷாப்பிங் போகும்போது அதை நான் போட்டுக்கல. Drive to the beach. The sun was setting, it was just you and me. Wind in my hair and the sand in my shoes.
ரொம்ப பிடிக்கும். இயரிங்ஸை விட எனக்கு ரிங்ஸ் வாங்கணும் அப்படின்னா அது அவ்வளோ இஷ்டம். ஸோ இங்கே வந்து ஸ்னேக் பேட்டர்னில் நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்லலாம் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாத்தையும் ஆசை தீர ஒரு முறை போட்டு பார்த்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் செக்ஷன் வந்தாச்சு. இது எல்லாமே அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தது. கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் உள்ள ட்ரெஸ்ஸஸும் இருந்தது. பட் நீங்கள் பாருங்கள், எல்லாமே கவுன் டைப் தான். ஸோ நான் ஆல்ரெடி வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சீக்கிரம் நான் இந்த கவுன் டைப் ட்ரெஸ்ஸஸே வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது எதையுமே நான் புதுசாக வாங்குகிற பிளான் இல்லை. ஸோ எதனால் அப்படின்னா, நம்ம குண்டாகிறோமா, ஒல்லியாகிறோமா, இல்லை நம்ம பாடி வந்து வெயிட் போட்டுருச்சா இல்லை அப்படிங்கிற எதையுமே நம்மளால் இந்த மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணும்போது ஐடென்டிஃபை பண்ணவே முடியறதில்ல. நம்ம வந்து குண்டாயிட்டே இருந்தால் கூட இது வந்து இந்த ட்ரெஸ் வேர் பண்ணும்போது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணணும். சம் அதர் டைப் ஆஃப் மாடல் ட்ரெஸ்ஸஸும் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ அதனால் இந்த கவுன் டைப்பை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். ஆனாலுமே எனக்கு இங்கே வந்து பார்த்தப்போ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல் கவுன் டைப் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுவும் டெம்ப்ட் ஆகுது. அதில் இப்போ இந்த ப்ளூ கலர், எனக்கு இன்னும் ப்ளூ கலரும் ரொம்ப பிடிச்ச ஒரு கலரு. ஸோ நிறைய ட்ரெஸ்ஸஸ் எனக்கு இதில் பிடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு மனசை தேத்திட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்துட்டோம். ஸோ இந்த டைப் ஆஃப் செப்பல் எங்கள் எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. பாப்பா கிட்ட மட்டும்தான் இல்லை. ஆக்சுவலி இருந்தது, ஆனால் வந்து அது அண்டு போச்சு. ஸோ அதனால் சரி புதுசாக ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். அண்ட் மோர் தென் இது வந்து லெஸ் தென் 10 dirhams தான். ஸோ அதனால் ப்ரைஸும் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கவும் இதை வாங்கினோம். அதுக்குள்ளே என் பையன் வந்து இன்னொரு செப்பல் ஷூஸ் எடுத்து வச்சுட்டு எனக்கும் இது வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு ஏமாற்றி ஏதோ சொல்லி ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே நான் பர்ச்சேஸ் பண்ணல. ஒன்லி பாப்பாவுக்கு அந்த செப்பல் மட்டும்தான் நான் வாங்கினது. நம்ம என்னதான் அழகழகாக ரெடியாகி வெளியில் கிளம்பி போயிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்ததும் நம்ம பண்ணுற வேலை அவ்வளோ முடியும் தூக்கி ஒரு ஹைபன் போடுறது தான். ஸோ நானும் அதே மாதிரி தான் போட்ட உடனே அடுத்தது ஐயோ இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், அதை க்ளீன் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்ற விஷயந்தான் மண்டையில் ஓடிட்டுருக்கு. அது என்னவோ தெரில, எனக்கு மட்டும்தான் அப்படியா, அவங்க எல்லாருக்குமே அப்படி தான் தோணுமா அப்படின்னு முடிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ எல்லாமே எங்கெங்கே எடுத்தோமோ அந்தந்த இடத்துல வந்தோடனே கண்டிப்பாக நான் வச்சுடுவேன். ஸோ இது என் பிள்ளைங்களுக்கும் அதே பழக்கம் தான் இருக்குது. பிகாஸ் நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன் இல்லையா. ஸோ அதனால் அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த பொருளுமே எடுத்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னாலே எங்களுக்கு பாதி, அதாவது லேடிஸ்க்கு பாதி வேலை குறைஞ்சிடும். ஸோ கிச்சன் வந்து பார்த்ததும் ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ பாத்திரம் இருக்குது. இதெல்லாம் இனி க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படியும் லேட் ஆகிடும். ஸோ டைம் இப்போவே 11 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ ப்ளீஸ் நீங்கள் எல்லோரும் தயவு செஞ்சு போய் தூங்க போங்க, எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அமைதியாக இருக்கிறது பிடிக்காது. எப்போவும் ஏதாவது ஒன்று ப்ளே ஆகிட்டே இருக்கும். எதோ டிவி ஆர் டேப் ஆர் ஃபோன், ஏதோ ஒன்று நான் ஏதாச்சும் ஒன்று ப்ளே பண்ணிகிட்டே இருப்பேன். சில விஷயங்கள் லைஃப்பில் நடந்ததுக்கப்புறமா ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், எப்படி அதுக்குள்ளேருந்து வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் நான் சூஸ் பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு கதை கேட்குறது. நிறைய பேருக்கு பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்வாங்க, சில பேர் காமெடி ப்ளே பண்ணிவிட்டு வேலை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி என்னோடய மோஸ்ட் ஃபேவரேட் அப்படின்னா வந்துட்டு கதை கேட்டுகிட்டே ஏதாவது பண்ணிகிட்ருக்கிறது தான். ஸோ வந்து யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வாய்ஸ் ஓவர் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது.
ஸோ இந்த சேனல கண்டிப்பா நீங்களும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ப்ரமோஷனோ அதுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. என்னோட பர்சனல் லைஃப்ல என்னுடைய லாஸஸ்லேருந்து வெளில வர்றதுக்கு தேவையில்லாம அத மறுபடியும் மறுபடியும் நினச்சு நான் வந்து ஃபீல் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் சூஸ் பண்ண வே வந்து கதை கேட்குறது. ஸோ இதில் வந்து நெறைய ஹாரர் மூவி எக்ஸ்ப்ளனேஷன் தான். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ ஜென்ரலா இந்த சேனல்ல மூவி பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி வந்து ஹாலிவுட் மூவிஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. இதில வந்து ஹாரர் மூவிஸ், க்ரைம் த்ரில்லர், அப்புறம் வந்து எஸ்பெஷலி ஃபீல் குட் மூவிஸ்லாம் கூட எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்க கதை கேட்கும்போது மோஸ்ட்லி ஹெட்ஃபோன் போட்டுட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஹெட்ஃபோன் போட்டுட்டு ஸ்டோரீஸ் கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அவ்வளோ ஒரு அதுவும் ஃபீல் குட் மூவிஸ்லாம் வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அவர் அவ்வளோ அழகா நரேட் பண்ணுவாங்க. எனக்கு அவங்களோட நரேஷனும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பா அந்த சேனல ஒரு முறையாவது விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பா எனக்கு தேங்க் பண்ணுவீங்க. ஸோ என் லைஃப்பில் நடந்த இன்னொரு இன்சிடெண்ட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய செகண்ட் டெலிவரிக்கு அப்புறமா என்னோடய கைனகாலஜிஸ்ட்டை ஒரு முறை நான் வந்து மீட் பண்ண போயிருந்தப்போ அவங்க வந்து பார்த்துட்டு கேட்டாங்க. அவங்க ரொம்ப ஜோவியலாக இருப்பாங்க. ரொம்ப பர்சனலி ரொம்ப ஒரு அட்டாச்சான ஒரு பர்சன் அவங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, என்னாச்சு உங்கள் ஃபேஸ் ஏன் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தப்போ நான் இந்த மாதிரி லைஃப்பில் இது என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அப்போது வந்து அவங்க எனக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ் அது ரியலி ஒர்க் ஆச்சு. ஸோ அதை நான் உங்களுக்கும் சொல்கிறேன். முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா ஃபோனை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஃபோனை வந்து பேசுகிறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட்டு தான் சொன்னாங்க. ஏன்னா துபாயில் இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம இங்கேருந்து ஊருக்கு கால் பண்ணுவோம். ஏற்கனவே நமக்கு இங்கே நிறைய டிப்ரெஷன் இருக்கும். இது எல்லாத்தையும் யார்ட்டையாவது கொட்ட மாட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு ஊருக்கு கால் பண்ணால் ஊரில் வந்து அவங்க அந்த பக்கம் நிறைய விஷயங்களை வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலி 2 டிப்ரெஷனும் சேர்ந்து பயங்கர ஹை ப்ரெஷரை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ அவங்க எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த அட்வைஸே நீங்கள் தயவு செஞ்சு ஊருக்கு கால் பண்ணுவீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5 to 10 minutes பேசுங்க. எல்லாரையும் விசாரிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்கனாலே இல்லை பிஸியாக இருக்கேன் இல்லை ஏதோ ஒரு ரீசன் சொல்லி கட் பண்ணிவிடுங்க. அது வந்து உங்கள் பர்சனல் லைஃப்க்கும் ஒரு மென்டல் ஹெல்த்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த டைம் கேட்குறதுக்கு ஃபன்னாக இருந்துச்சு. பட் ரியலி எனக்கு ஒர்க் ஆன ஒரு ட்ரிக்கு தான். ஸோ நான் வந்து அதுக்கப்புறமா கம்மியாக பேச ஆரம்பித்தேன். ஸோ நிறைய பிரச்சனைகள் அதிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருந்தது. ஸோ ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ நான் இந்த வாஷ் பேஷினை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஓரா க்ரீம் க்ளீனர் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம வந்து பாத்திரம்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறமா இது போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து சிக்கன், ஃபிஷ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நான்வெஜ் க்ளீன் பண்ணதுக்கப்புறமும் இந்த ஓரா க்ரீம் போட்டு நான் ஒன்ஸ் க்ளீன் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ இந்த நான் குக்கிங் ரேஞ்சர் க்ளீன் பண்ணுறதுக்கு சேம் ஓரா க்ளீனர் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போது இந்த சிம்னியை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து கிளாஸ் க்ளீனர் யூஸ் பண்ணுறேன். கிளாஸ் க்ளீனர் எப்படி இந்த சிம்னியில் உள்ள அழுக்கெல்லாம் க்ளியர் பண்ணுமா அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா சூப்பராக க்ளியர் பண்ணிடும். இதுக்கு நான் ஜஸ்ட்டு அந்த கிளாஸ் க்ளீனரை ஒன்ஸ் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஜஸ்ட்டு நம்ம இந்த வைப்பர் வச்சு கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னாலே அது சூப்பராக க்ளீன் ஆகிட்டு வந்துடும்.